வாங்க சாமி வாங்க. வளைகுடா நாடுகள்ல போர் பதற்றம் நீடிக்கிறதே சாமி. என்னதான் நடக்குது அங்க? அங்க நடப்பது ஒரு பெரிய அரசியல் சதுரங்கம். நான் சொல்றதை கேளு பையா. ஈரானின் தலைவர் அயத்துல்லா அலி காமெனி கொல்லப்பட்டதால தான் அங்க போர் பதற்றம் ஏற்பட்டிருக்கு பையா. எதுக்காக சாமி ஈரான் அதிபர் கொல்லப்பட்டார்? இது நீண்ட கால பிரச்சனை பையா. ஈரான் அணுசக்தி திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வந்தது. அதனால ஈரான் அமெரிக்கா நாடுகளிடையே தொடர்ந்து மோதல் போக்கு இருந்து வந்தது. அமெரிக்காவுடைய ஒப்பந்தத்தை ஈரான் ஏத்துக்காத காரணத்தினாலே தொடர்ந்து பதட்டமா நிலவி வந்தது பையா. நம்ம உலகத்துல பல நாடுகள் அணு ஆயுதம் வச்சிருக்கும் போது ஏன் சாமி ஈரான் மட்டும் அணு ஆயுதம் வச்சுக்க கூடாது? பையா இது நீண்ட கால பிரச்சனை பையா. ஈரான் அணு ஆயுதம் வைத்திருப்பது சம்பந்தமா பல தடவை இஸ்ரேலும் ஈரான் மோதி கொண்டதால பல இழப்புகளை இரு நாடுகளும் சந்தித்து வந்தது. மத்திய கிழக்கில் உள்ள பயங்கரவாத ஆயுத குழுக்களுக்கு ஆயுத உதவி, பண உதவி ஈரான் தொடர்ந்து செய்து வந்ததால அமெரிக்கா கடுமையா எதிர்த்து தற்போது போரா மாறி இருக்கு. நீங்க சொல்றத பார்த்தா இது நீண்ட கால பிரச்சனையா இருக்கும் போல தெரியுது சாமி. உண்மைதான். ஆனால் நாம் அதை எதிர்கொள்ள வேண்டும். நம்ம நாட்டை சேர்ந்தவங்க வளைகுடா பகுதியில் தங்கியிருக்காங்க. அவங்க நிலை என்ன சாமி? அவங்கள யார் காப்பாத்துறது சாமி? கவலைப்படாதே பையா. நம்ம இந்திய அரசு அவர்களை பத்திரமா அழைத்து வந்துடுவார்கள். சீக்கிரம் வருவாங்களா? நிச்சயம் வருவார்கள். எல்லாமே சரியாகி சீக்கிரமே அமைதி நிலவணும். பொறுத்திருந்து பார்ப்போம். நாளைக்கு பார்க்கலாம். நீங்க சமூகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டீ கடைக்கு வந்துருங்க. காரை நம்ம வச்சிருக்கிறோம். இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான்.